விமான பயணம் எந்த அளவுக்கு சேஃபானது அப்படின்னா, நீங்க சாலையில போனா கூட ஆக்சிடென்ட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா விமானத்தில போனீங்கன்னா, கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகாது. அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த விமானத்துறை அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பா மாறிட்டு வருதுங்க. ஆனா கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நடுவான்ல பறந்துகிட்டு இருக்கும்போது, திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு 6000 அடிகள் வெறும் 6 நிமிடத்தில வந்து கீழ இறங்கியிருக்காங்க. இதனால என்னாச்சுன்னா, ஒரு உயிரே பறி போயிடுச்சு. இந்த விபத்துக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் விபத்துகள் ஏற்படும்? அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டூ தமிழ் சாளரம். இப்போ இந்த டர்புலன்ஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாங்க. அது என்னன்னா, ஒரு விமானத்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பெரிய விமானம் போயிட்டு இருக்குன்னா, அதோட ரெக்கைகள்ல ஒரு காற்று சுழற்சி ஏற்படும். இந்த சுழற்சி என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல சின்னதா தான் இருக்கும். ஆனா விமானம் போக போக, அந்த விமானத்திலேருந்து வர டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே போகும். அந்த சுழற்சியோட வேகமுமே அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதனால தான் ஒரு பெரிய விமானம், அதாவது A380 இந்த மாதிரி ஒரு பெரிய ரக விமானம் வந்து அந்த ஓடுதளத்திலேருந்து போகுது அப்படின்னா, கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் கேப் விட்டு தான் அடுத்த விமானத்த அனுப்புவாங்க. அப்படி அனுப்பாம அந்த பெரிய விமானத்த பின்னாடியே அடுத்த விமானத்த அனுப்புனாங்கன்னா, இந்த சுழற்சியில இந்த சின்ன விமானம் மாட்டி விபத்துக்குள்ளாகுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு வகையான டர்புலன்ஸுங்க. இந்த டர்புலன்ஸ் அப்படிங்கிறது இதனால மட்டும் கிடையாதுங்க. பொதுவா காற்றிலே திடீர்னு இந்த டர்புலன்ஸ்லாம் ஏற்படும். இப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த விமானம் லண்டன்ல இருந்து சிங்கப்பூர் நோக்கி வந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த விமானம் ரொம்ப பழமையான ஒரு விமானம். அந்த விமானத்தில பயன்படுத்தின அந்த வெதர் ரேடார் பார்த்தீங்கன்னா, 16 வருடங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு வெதர் ரேடார். இப்ப இருக்கிற வெதர் ரேடார்லாம் என்ன ஆகுதுன்னா, எல்லா சூழ்நிலைகளையுமே ரொம்ப சுலபமா கணிச்சிரும். ஒரு ஃப்ளைட் பாத் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஃப்ளைட் பாத்துக்கு கீழ என்ன இருக்கு? அங்க இருக்கிற மேகங்கள்லாம் எந்த நிலைமையில இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் கூட ரொம்ப துல்லியமா கணிக்கக்கூடிய அளவுக்கு இப்ப இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. ஆனா இந்த ஏர்லைன்ஸ்ல பயன்படுத்தப்பட்ட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் 16 வருடங்கள் பழமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால என்னாச்சுன்னா, அவங்களால அவங்க போற ஃப்ளைட் பாத்துக்கு அடியில இருக்கிற அந்த மேகக்கூட்டங்கள சரியா பார்க்க முடியல. இப்ப அவங்க லண்டன்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு லாங் ஜர்னி தாங்க. அந்த அளவுக்கு ஒரு லாங் ஜர்னில கண்டிப்பா பைலட்ஸ் எல்லாமே டயர்ட் ஆயிருப்பாங்க. இப்போ அவங்க சிங்கப்பூர கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. இப்ப என்னன்னா, அவங்க பறந்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த உயரத்துல இருந்து திடீர்னு அந்த விமானம் கீழ இழுக்கப்படுது. வெறும் 6 நிமிடத்துல 6000 அடிகள் கீழ வந்து வேகமா வராங்க. இதனால என்னாச்சு அப்படின்னா, இப்போ திடீர்னு இந்த விமானம் போயிட்டு இருக்கு, திடீர்னு கீழ வருது அப்படின்னா, அங்க இருக்கிற எல்லா பயணிகளுமே மேல் நோக்கி தள்ளப்படுவாங்க. இதனால பல பேருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்து அவருடைய உயிரவே இழந்துட்டாரு. இப்போ இந்த திடீர் டர்புலன்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க வந்துகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் பாத். அந்த ஃப்ளைட் பாத்துக்கு அடியில நெறைய இந்த மழை மேகங்கள் இருந்திருக்குங்க. இந்த தண்டர் ஸ்டார்ம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மழை மேகங்கள் நெறைய இருந்திருக்கு. இந்த மழை மேகங்கள் இருந்தா என்னன்னா, அந்த இடத்துல அந்த மேகங்கள் திடீர்னு மேலவும் கீழவும் இப்படி போயிட்டு, போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். இந்த ஆசிலேஷன் காரணமா என்ன ஆகுதுன்னா, அந்த வழியா எந்த ஒரு பொருள் போனாலுமே, அந்த பொருளையுமே அந்த ஆசிலேஷனுக்கு தகுந்தாப்புல அந்த மேகக்கூட்டங்கள் இழுத்துரும். அந்த மேகக்கூட்டங்கள் இழுக்க ஆரம்பிச்சுரும். இதனால தான் இந்த விமானம் நேரா போயிட்டு இருந்தது. அந்த மேகக்கூட்டங்களுக்கு மேல போன உடனே ரொம்ப வேகமா கீழ இழுக்கப்பட்டுருச்சு. இந்த மாரி இன்சிடென்ட்ஸ் இப்ப மட்டும் நடக்கலைங்க. பல காலங்களா நடந்துகிட்டு தான் இருக்கு. அமெரிக்காவுல இருக்கிற அந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த துறை இதுக்கான ஒரு ரெக்கார்டாவே மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2009லேருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட இன்சிடென்ட்ஸ் இந்த டர்புலன்ஸ்ல மட்டுமே நடந்திருக்கு. இது வந்து ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா என்னன்னா, நாம ரொம்ப அக்யூரேட்டான இந்த வெதர் ரேடார்ஸ்லாம் பயன்படுத்துனோம்னா, கண்டிப்பா இந்த மாரி சூழ்நிலைகள்லேருந்து தவிர்க்கலாம். ஆனா என்னதான் நம்ம பிளான் பண்ணி போனாலுமே, இந்த இயற்கைய நம்ம சரியா கணிக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில திடீர்னு டர்புலன்ஸ் வரதான் செய்யும். அந்த மாரி சூழ்நிலைகள்ல பேசஞ்சர காப்பாத்துற அந்த பொறுப்பு பைலட்ஸ் கையில தான் இருக்கு. அவங்க தான் அந்த மாரி கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல சரியா முடிவெடுத்து அந்த விமானத்த சரியா இயக்கணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.